வணக்கம். வெல்கம் டு டிடிஆர்இ கிரியேஷன். இன்றைய கிளாஸில் நம்ம எந்த ஸ்டிச்சை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜர்தோசி மேட் ஃபில்லிங் பார்ட் 2 டைப். சரிங்களா? ஃபஸ்ட்டு பார்ட் 1 பார்த்தோம், சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருந்தோம். சரிங்களா? இப்போ நம்ம அதை ஒரு ஃப்ளவரில் எப்படி போடுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இது ஜர்தோசி மேட் ஃபில்லிங் பார்ட் 2 டைப்பு. அதுக்கு என்ன பண்ணணுன்னா, ஒரு ஃப்ளவர் வரைஞ்சிக்கிட்டு, எந்த டிசைன் வேணுமோ அதை வரைஞ்சிக்கிட்டு, இந்த இதழ் பெட்டல்ஸ் இருக்குல்ல, அதில் மேட் ஃபில்லிங் உங்களுக்கு தெரியும், நம்ம பேசிக்லேயே பார்த்துருக்கோம். அந்த மேட் ஃபில்லிங்க்கு தகுந்த மாதிரி இது எம்போஸ்டு ஒர்க்குன்றதுனால த்ரெட்டு அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி ஸ்டிச்சிங் முதல்ல கொடுத்துக்கிறீங்க. ஸ்டிச்சிங் எப்படி கொடுக்கணுன்றது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? இதுமாரி ஸ்டிச்சிங் கொடுத்துக்கிறீங்க. கொடுத்துட்டு இப்போ நம்ம ஜர்தோசி இதில் மேட் ஃபில்லிங் கொடுக்க போகிறோம். இப்போ நம்ம கண்டினியூவாக போடுவோம். அப்படின்றதுனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஜர்தோசி இந்த ஃபஸ்ட்டுலேருந்து இந்த லாஸ்ட் எண்டுக்கு வரைய எந்த அளவு லென்த்து வரும்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதுமாரி கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் ஒரு இதழ் முதல்ல போட்டு காமிக்கிறேன். நீங்கள் முதல்ல என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த ஃப்ளவரை சுற்றி ஜரியில் அவுட்லைன் முதல்ல கொடுத்துக்கலாம். அப்படி முதல்ல கொடுத்துட்டு போடுறதா இருந்தாலும் போடலாம். அப்படி இல்லையா, பென்சிலால் மார்க்கிங் பண்ணி அந்த மார்க்கிங் கோட்டில் முதல்ல போட்டுட்டு லாஸ்ட்டாக நம்ம ஜரியில் அவுட்லைன் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் லாஸ்ட்டாக அவுட்லைன் கொடுக்க போகிறேன். அதனால் இப்போ ஜர்தோசி ஒர்க்கு போடுறேன். எப்படின்றத பார்த்துக்கோங்க. நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்ட ஜர்தோசியை நீடிலில் கோத்துக்கிறீங்க. ஜர்தோசி நீடிலில் கோத்துட்டு ஒரு த்ரெட்டுக்கு இடையிலையும் ஸ்டிச்சிங். இப்போ உங்களுக்கு இது எம்போஸ்டாக வருது பாருங்கள். நம்ம ஸ்டிச் பண்ணும் போதே பார்த்து பொறுமையாக. அடுத்து இதை ஒட்டி ஸ்டிச்சிங். லாஸ்ட்டாக டைட் பண்ணி லாக் பண்ணிவிட்டு தான் அடுத்தது திருப்பணும். சரிங்களா? இப்போ அடுத்த ஜர்தோசி எடுத்துக்குவீங்க. அதே மாதிரியே ஸ்டிச்சிங் கொடுத்துக்குறீங்க. மேலேருந்தும் வரலாம் கீழே. நம்ம பீடுக்கு தான் ஏன்னா இது வெயிட்டு கிடையாது அப்படின்றதுனால நீங்கள் மேலேருந்து வரணும். பீடு வெயிட்டுன்றதுனால நம்ம திரும்ப ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே போயிட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த லைன் போடுவோம். இது ஜர்தோசி வெயிட்லெஸ்ன்றதுனால நம்ம மேலேருந்து அப்படியே கீழே வந்துக்கலாம். டபுள் கலரில் போடுறேன். அதனால் என்ன பண்ணுறேன்னா, அந்த சென்டர் பாயிண்டில் இந்த கோல்டன் கொடுத்துட்டு இந்த சைடும் ஒரு லைன், அப்போ நம்ம இந்தாண்ட பக்கமும் ஒரு லைன் போட்டுடலாம். நாட்டு கொடுத்து திருப்புங்க. லாக் பண்ணிவிட்டு நம்ம திருப்பணும். அப்படின்னா நமக்கு அந்த கார்னர் ஷேப் கரெக்டாக கிடைக்கும். இல்லைன்னா கர்வி ஆகிடும் போடுற டிசைனு. இதை ஒட்டி ஸ்டிச்சிங். ஜர்தோசியை ரொம்ப இழுத்துறக்கூடாது. பார்த்து ஹேண்டில் பண்ணி பொறுமையாக போடுங்க. இப்போ இந்த சைடு ஃபுல்லாக ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம். இப்போ நான் 3 லைன் கோல்டன் கலர் கொடுத்துட்டேன். அடுத்த 3 லைன் சில்வர் கலர், பிளாக் மிக்ஸ்டு கலந்து சில்வர் கலர் கொடுக்குறேன். பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். சரிங்களா? இப்போ தான் நமக்கு கரெக்டாக கிடைக்கும். உங்களுக்கு ஜர்தோசி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சுன்னா அதை லைட்டாக கட் பண்ணிவிட்டு போடுங்க. எல்லாம் லென்த்தியாக போயிடும். நமக்கு கிடைக்க வேண்டிய ஷேப் கரெக்டாக கிடைக்காது.
அடுத்த 3 லைன் வந்து சில்வர் கலர். இப்போ இது என்ன லென்த்தியாக போகுது பாருங்கள், அடுத்த இதழுக்கு போகுது. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, அப்படியே கட் பண்ணிங்கன்னா த்ரெட்டும் கட் ஆகிடும். அதனால் த்ரெட்டை லைட்டாக இழுத்துட்டு ஜர்தோசியை மட்டும் கட் பண்ணுங்க. ஓகேங்களா? கட் பண்ணிவிட்டு இப்போ திரும்ப அதே மாதிரி விட்டு டைட் பண்ணி போடணும். இப்போ உங்களுக்கு வந்து ஷேப் கரெக்டாக கிடச்சிருச்சு பாருங்கள். நம்ம ஜர்தோசி வந்து லென்த்தியாக கட் பண்ணோம், இருந்தாலும் நமக்கு இந்த அளவு மட்டும்தான் தேவை. இப்போ எக்ஸ்ட்ரா இருந்ததுனால அதை கட் பண்ணிவிட்டு திரும்ப நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அடுத்த லைன் போடுறீங்க. இப்போ 2 லைன் தான் உங்களுக்கு வரும். ஒரு த்ரெட்டு வந்துட்டு நமக்கு ஷேப்புக்கு தகுந்த மாதிரி கம்மியாகும். இப்போ அதுக்கு தகுந்த மாதிரியே போடுறீங்க. த்ரெட்டை இழுத்துட்டு கட் பண்ணணும். அப்படியே கட் பண்ணிங்கன்னா த்ரெட்டு கட் ஆகிடும். அதனால் பார்த்து கீழே இழுத்துக்கோங்க, சரிங்களா? இதுக்கு மேலே போட்டால் நமக்கு அந்த கர்வி கிடைக்காது. இப்போ இந்த சைடு முடிச்சாச்சு. அடுத்த சைடு த்ரெட்டால் செயின் ஸ்டிச்சு கொடுத்துக்கிட்டு இந்த சைடு வந்துடுங்க. த்ரெட்டை நாட்டு போட்டு கட் பண்ணிவிட்டு திரும்ப இங்கே வரணும்னு அவசியம் இல்லை. அப்படியே டைரெக்டாக ஸ்டிச்சிங் கொடுத்து இங்கே வந்துடலாம். ஏன்னா நம்ம சுற்றி என்ன பண்ண போகிறோம், செயின் ஸ்டிச்சு கொடுக்க போகிறோம் ஜரியால். சில்வர் கலரு. எப்படின்றது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். பொறுமையாக தான் போட்டு காமிக்கிறேன், அதனால் கண்டிப்பாக கிளியராகவே புரிஞ்சிருக்கும். இதே மாதிரியே ஃபாலோ பண்ணுங்கள். லைட்டாக எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு. நம்ம ஷேப்புக்கு தகுந்த மாதிரி கரெக்டாகவும் கட் பண்ணி எடுக்க முடியாது. அப்போ எக்ஸ்ட்ரா பீஸ் வந்துச்சுன்னா அதை வந்து லைட்டாக கட் பண்ணிவிட்டு திரும்பவும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக போடுற மாதிரி தான் இருக்கும். அதனால் பொறுமையாக ஹேண்டில் பண்ணி போடுங்க.
ஜர்தோசி வந்து கொஞ்சம் லைட்டாக எக்ஸ்ட்ரா வந்துருச்சுன்னா அதை டைட் பண்ணி உங்கள் சைஸுக்கு தகுந்த மாதிரி போட முடியுமான்னு பாருங்கள், ஷேப்புக்கு தகுந்த மாதிரி. இல்லை அந்த ஜர்தோசி ரொம்ப கரெக்டாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து அதை சுருக்க முடியாது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி, ஏன்னா இப்போ இதை பாருங்களேன், கோல்டன் கலர் வந்து ஸ்ப்ரிங்கு கொஞ்சம் எட்ட இருக்குது, ஆனால் அந்த சில்வர் கலர் வந்து ரொம்ப நெருக்கம் இருக்குது. அப்போ இதை வந்து நம்ம அழுத்தி போட முடியாது, இதை கொஞ்சம் நம்ம சுருக்கிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இது சுருக்கிறேன், அப்பயும் எக்ஸ்ட்ரா வருது. அப்போ அதை நம்ம என்ன பண்ணணும், லைட்டாக கட் பண்ணிக்கணும். இப்போ இதில் வந்து திரும்ப நம்ம சில்வர் கலர் கொடுத்தா அந்தளவு ஒழுங்காக ஷேப் அழகாக வராது. அதனால் திரும்ப கோல்டன் கலரே, ஒரு லைன் மட்டும்தான் லைட்டாக அப்படின்றதுனால கோல்டன் கலரே கொடுத்துடலாம். கண்டினியூ பண்ணி நம்ம என்ன செய்வோம்னா, அடுத்த இதழ் போடுறதுக்கு சென்டர் பாயிண்ட் எடுத்து சென்டரில் இருந்து தான் போடணும். சரிங்களா? இப்போ எப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிச்சிங்களா? இதை சுற்றி நம்ம என்ன செய்யணும், ஜரி லைன் கொடுக்கணும். இப்போ நான் உங்களுக்கு போட்டதையும் காமிக்கிறேன். எல்லா இதழையுமே, மீதி உள்ள 3 இதழையுமே நீங்களே போடுங்க. இதை ஃபாலோ பண்ணிக்க. இந்த கேர்வ் வளைஞ்சதில்ல, அந்த இடம் நமக்கு கரெக்டாக வரணும். அதுக்கு தகுந்த மாதிரியே போடுங்க. பாருங்கள், நான் போட்டிருக்கிறதையும் காமிக்கிறேன். அவுட்லைனாக மெலிசு ஜர்தோசியை கொடுத்துருக்கேன். நீங்களும் இதே மாதிரி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.